நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், இன்றைக்கி ஆவியானோர் கொடுத்த அழகான ஒரு பாடலை பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 40:3 நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார், அநேக ஜனங்கள் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. ஆமென். சந்தேகப்பட மாட்டேன் இயேசுவே, நான் உம்மை சந்தேகப்பட மாட்டேன். உங்க அன்பை குறித்தும் உங்க பாசம் குறித்தும் சந்தேகப்பட மாட்டேன் இயேசுவே, நான் உம்மை சந்தேகப்பட மாட்டேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று நன்றி சொல்லி உம்மை துதித்திடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று நன்றி சொல்லி உம்மை துதித்திடுவே. சந்தேகப்பட மாட்டேன் இயேசுவே, நான் உம்மை சந்தேகப்பட மாட்டேன். யார் என்னை மறந்தாலும், யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை மறந்தாலும், யார் என்னை பிரிந்தாலும், என்னை மறவாத நேச நிறையா நன்றி சொல்லி உம்மை துதித்திடுவே. என்னை மறவாத என் நேச நிறையா நன்றி சொல்லி உம்மை துதித்திடுவே. சந்தேகப்பட மாட்டேன் இயேசுவே, நான் உம்மை சந்தேகப்பட மாட்டேன். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கவும் காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கவும் காலம் உண்டு. காலங்கள் உந்தன் கரங்களிலேயா, காலங்கள் உந்தன் கரங்களிலேயா, கண்மணி போல காத்திடுவே. என்னை கண்மணி போல காத்திடுவே. சந்தேகப்பட மாட்டேன் இயேசுவே, நான் உம்மை சந்தேகப்பட மாட்டேன். உங்க அன்பை குறித்தும் உங்க பாசம் குறித்தும், உங்க அன்பை குறித்தும் உங்க பாசம் குறித்தும் சந்தேகப்பட மாட்டேன் இயேசுவே, நான் உம்மை சந்தேகப்பட மாட்டேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று நன்றி சொல்லி உம்மை துதித்திடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று நன்றி சொல்லி உம்மை துதித்திடுவே.
சந்தேகப்படமாட்டேன். இயேசுவே நான் உம்மை சந்தேகப்படமாட்டேன். ஆமென். ஆமாம், நம்ம ஏசப்பாவோட அன்பை நேசத்தை ஒரு செகண்டு கூட சந்தேகப்படக்கூடாது நம்ம. ஏன்னா காணக்கூடாத தேவன் நமக்காக மனிதனாய் வந்தவர். அதை விட நமக்காக வேற என்ன செய்ய மாட்டாங்க? வேற அன்பு வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, ரோமர் 8:28, அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரை அன்பு கூறுகிறபடினாலே அவர்களுக்கு நடக்கிறது எல்லாமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் வேதம் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். அதாவது அன்புனா எப்படின்னா, அதாவது நல்லது நடக்கும்போது, இல்லை வியாதி சுகமாகும்போது, இல்லை பிசாசில் விடுதலை கிடைக்கும்போது, இல்லை வேலை கிடைக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறக்கிறது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, அது மாதிரிலாம் செஞ்சு வர அன்பு கிடையாது. அதனாலயே அன்பு நமக்கு வரணும். அது உண்மையான அன்பு தான். ஆனாலும் அதெல்லாம் நடக்காமல் போனால் கூட பின்மாற்றம் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தீர்மானத்தின்படி அழைக்கப்படுறாங்கல்ல, அவங்க தெய்வங்கிட்ட எப்படி அன்பு கூறுவாங்களாமா? ரோமர் 8:35, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலங்களானாலும் வருங்காலங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஒன்றாவது ஆசீர்வாதமாக இருக்குதா பாருங்க. 35 39 வசனம் வரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஆசீர்வாதமே இருக்காது. வெறும் அடிக்கப்படுறது, கொல்லப்படுறது, அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, வறுமை, ஏழ்மை, நிர்வாணம், பசி, பட்டினி, இதே மரணம், இதுவே எங்களுக்கு வந்தாலும், இதையே எங்கள் அனுபவமாக இருந்தாலும், உங்கள் அன்பிலிருந்து, உங்கள் நேசத்திலிருந்து எங்களை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. இந்த மாதிரி தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு நடக்கிறது சகலமும், அப்படின்னா எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே இருக்குமாமா. அல்லேலூயா, ஆமென். அதாவது உங்களுக்கு நடந்ததா இருக்கலாம், இல்லை நடந்துட்டு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை இனி நடக்க போகிறதா இருக்கலாம். அது தோல்வி மாதிரி இருக்கலாம், அவமானம் மாதிரி இருக்கலாம், அசிங்கம் மாதிரி இருக்கலாம். என்ன மாதிரி இருந்தாலும் கஷ்டமாக இருக்கலாம். இது முடியலப்பா, அவ்வளோதான், இது என்னால் ஆகலை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது எல்லாமே நம்ம நல்லதுக்காகவே வா. அல்லேலூயா, ஆமென். ஆமாங்க, நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்போ வரலையும். இந்த வசனம் முழுசும் என்னுடைய அனுபவங்க.
ஏசப்பா யாருன்னே தெரியாதப்பவே அவரை அன்பை ருசிச்சதுனால, ஏசப்பா அன்பை ருசிச்சு நன்மையை, சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை இதெல்லாம் நான் ருசிச்சிருக்கேன் இப்போ வரலையும். அதனால எனக்கு நான் ஏசப்பாவை நான் கேள்வி கேட்டது கிடையாது. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த வசனமெல்லாம் தெரியாதுக்கு அப்போவே எனக்கு தெரியும் ஏசப்பா எதை செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்கு செய்வாங்க அப்படின்னு. மற்றவங்க என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, என்ன நீ எப்போ பாரு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, என்ன நடந்தாலும் ஏசப்பா, இவ்வளோ வேதனை கஷ்டம், இவ்வளோ கொடுமை நடக்குது உனக்கு, அப்போ கூட ஏசப்பான்ற, அது கூட நல்லதுக்குன்ற அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சொன்னவங்க எல்லாரும் முன்னாடியும் அது நல்லதாகவே நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. சொல்ல முடியாத மகிமையாய் அதை மாறினதை என்கிட்ட கேட்டவங்க எல்லாம் பார்த்தாங்க. அல்லேலூயா. பார்த்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஏசப்பா அன்பை பேசிகிட்டு போனால் நமக்கு நான் அடிக்கடி கேட்பேன், இந்த ஒரு நாள் பத்தாது ஏசப்பா உங்கள் அன்பை நான் சொல்ல, ஆயில் போதாது நமக்கு இல்லையா. இப்போது இந்த வேதத்தில் இப்போ சொன்ன நம்ம படித்தோம் இல்லையா, இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது உங்கள் நல்லதுக்காக. அதை ஒரு நாளும் நீங்கள் தயவு செஞ்சு மறக்காதீங்க. ஏசப்பா அன்பை ஒரு செகண்டு கூட நம்ம சந்தேகப்பற்றவே கூடாது. நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத, நம்மக்கிட்ட எந்த தகுதியும் இல்லாத பாவியாக இருக்கும் போது தான் நம்மளை நேசித்தாங்க ஏசப்பா. அல்லேலூயா. எந்த ஒரு நல்லதும் நம்மக்கிட்ட இல்லாத போது தான் நம்மளை தேடி அவருக்காக நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை ஒரு நாளும் நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் போயின்னு இருக்கேன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்களா, உங்கள் நல்லதுக்காக. ஏசப்பாவுக்கு சோத்திரம் சொல்லுங்கள், ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், ஏசப்பா துதிங்க, பிசாசை பார்த்து சொல்லுங்கள், ஏ பிசாசே இதெல்லாம் நீ எனக்கு தீமைக்காக கொண்டு வர, ஏசப்பா எனக்கு அதை ரெண்டத்தனையான நன்மையாய் மாற்றுவாங்க. அல்லேலூயா. பிசாஸ் நம்மளுக்கு இதை மாதிரி கஷ்டத்தை கொடுத்தானா ஏசப்பா பார்த்து நமக்கு வருகிற ஒரு நன்மையை டபுள் அல்ல ட்ரிபிள் அல்ல 7 மடங்குல 1000 மடங்குல கணக்கில்லாமல் நம்மளை தேவன் நன்மையை மாற்றி ஆஸ்வதிக்க நம்ம தேவன் வல்லமை உள்ளவர். ஏன்னா காலங்கள் அப்பா கையில் இருக்குது. ஒவ்வொரு செகண்டையும் ஏசப்பா ஒரு கரத்தில் வச்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஒரு புழு பூச்சியே கவனிச்சதுக்கு ஆகாரம் கொடுக்குறாருன்னா அவருடைய செல்ல பிள்ளைங்க, நேச மனவாட்டிகள் நம்மளை எவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க ஏசப்பா. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் போயிருந்தாலும் ஏசப்பா அன்பை மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்க. ஏசப்பா வந்துட்டே இல்லை, ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு டைம் பார்த்தோம்ல, இந்த சிகப்பு கிடாரி எரிச்சாங்க இஸ்ரவேலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஜூலை மாதம் 8ஆம் தேதி செஞ்சாங்க இல்லையா, அது இல்லையா, என்னாகமும் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை நிஜமாகவே செஞ்சுருக்காங்களாம்மா, அது ரிகர்சல் இல்லையாம்மா. அது மாத்திரம் இல்லை, ஆலயத்துக்கு வேண்டிய எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. பலிப்பீடத்தை கூட செஞ்சு வச்சுட்டுருக்குறாங்களாம், எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்துல வைக்கணுமா. எந்த அளவுக்கு ஏசப்பா வாசற்படியில் நின்றுக்கிறாங்கன்றது சத்தியம் பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த சீனாய் மலை ஏசப்பா வரும்போது 2 பிளக்கும் அப்படின்னு இருக்குதுல்ல, அது இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. அது ஃபுல்லு 2 பக்கம் ஓப்பனாக இருக்காமா. எந்த நேரம் வேணாலும் எருசலேமில் இருக்கிற அந்த மசூதி உடையிறதுக்கு ரெடியாக இருக்காமா.
அப்போ எந்த அளவுக்கு ஏசப்பா வாசற்படியில் நின்றுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது பாருங்க. வாசற்படியில் நின்று இருக்கேன் அப்படின்னு எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறாங்க. அது 7 சபைகளுக்குமே, 7 சபைகளும் அதுக்கு முன்னாடியே, 7 சபைக்கு முன்னாடியே ஏசப்பா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருமே பவுலிருந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோக ராஜ்யம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த உலகத்தில் இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்துக்கு உரியவங்க இல்லை நம்ம அப்படின்றத வலியுறுத்தி சொல்லிகிட்டே வருவாங்க இல்லையா. அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 7 சபைகளுக்கு தேவன் சொல்றாரு. 7 சபைகளையும் என்ன பண்றாங்க, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா உனக்கு இந்த gift கொடுக்குவேன், இப்படி இல்லைன்னா உனக்கு இந்த தண்டனை கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சபைக்குமே சொல்கிறாங்க இல்லையா. சொல்லி முடிச்சுட்டு 7வது சபை வரலையும் சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாங்க, இதோ வாசற்படியில் நின்றுட்டு இருக்கேன். வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா, ஆமேன். எதுக்கு நின்றுக்கிறாங்களாம்மா கதை முன்னாடி? எதுக்கு தட்ட போகிறாங்களாம்மா? போஜனம் பண்ண, வேற எதுக்கும் இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு விருந்து பரலோகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம யோவான் 14:2-3 ஏசப்பா சொல்லுவாங்கல்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. இதுக்கு தான் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, 2000 வருஷமாக நமக்காகவே, 2000 வருஷம் மேலே ஆயிடுச்சு, நம்ம அவரோட கூட இருக்க நமக்காகவே இடத்த ரெடி பண்ணினுக்கிறாங்களாம். 2000 வருஷமாக ரெடி பண்ணியிருக்கிற இடம் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம அவரோடவும் அவர் நம்ம கூடவும் அந்த இடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு விருந்து செலிப்ரேஷன் நடக்க போகுது நமக்கு. இதே மத்தேயு 26:29 இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமனதாய் உங்களோட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது நம்ம லூக்காலையும் இருக்கும், மார்க்கில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை சொல்வார். ஏன்னா லாஸ்ட்டு ராபோஜனம் பண்ணுறாங்கல்ல, அப்போ சொல்வார், இதுதான் லாஸ்ட்டு, நான் இந்த திராட்சை ரசமும் அப்பமும் சாப்பிட்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது ஒரு ஸ்பெஷல். அது இந்த திராட்சை ரசமும் அப்பமும் சாப்பிட்றது ஒரு ஸ்பெஷலான ஒன்று. இது பரலோகத்தில் அடிக்கடி நடக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் பரலோகத்தில் நான் அதில் கலந்துக்க மாட்டேன், அதை நான் உங்கள் கூட தான் சாப்பிடுவேன், நான் அதை சாப்பிட மாட்டேன்றாரு. அப்போ இத்தனை 2000 வருஷமாக ஏசப்பா நமக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த விருந்தில் கலந்துக்காமலே இருக்காங்க. நம்ம கூட அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல நம்ம கூட அவர் சாப்பிட்ணுன்னு ஆசை அவருக்கு. அவருவே நமக்காக பரிமாறுவாருன்னு யோவானில் நம்ம பார்க்குறோம். நம்ம பந்தி இருக்கும்போது கர்த்தர் நமக்காகவே பரிமாறுறாரம்மா, அப்படியே போட்டிருக்காங்க யோவானில்.
அல்லேலூயா. அதுக்காக தான் ஏசப்பா வந்து நம்மளை கூட்டின்னு போக வராங்க. அது ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட்லேருந்து ஒரே 60 செகண்ட், அவ்வளோதாங்க. அந்த 60 செகண்டில் உயிரோடு இருக்கிற நம்மளும் மரிக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது, ஏசப்பா சீக்கிரமாக, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா இதோ நான் சீக்கிரமாக வந்துட்டே இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட வீடியோ முடிக்கும் போதெல்லாம் சொல்வேன், ஏசப்பா சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இப்போது ஏசப்பா வந்து வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம கதவை திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்தில், செலப்ரேஷனில் கலந்துக்கணும். அதை ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. நம்ம ஆயத்தமாக இருப்போம், அதுக்காக மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மளோட தெய்வ பிள்ளைகளோட ஏசப்பா வர அவர்களையும் இருப்பதாக. ஆமே.